நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, அந்த காலத்தில் அப்போஸ்தலர்கள் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அப்போஸ்தலர்கள் தேவனுக்கு பிரியமான ஊழியங்கள் பண்ணினார்கள். இன்றைக்கு நம்ம அப்போஸ்தலர்கள் மாதிரி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா? அந்த அப்போஸ்தலர்கள் மாதிரி தேவனுக்கு பிரியமான ஊழியங்கள் பண்ணிக்கிறோமா? இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போகிறேன். ஏசாயா 6வது அதிகாரத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அப்போஸ்தலர் விளக்கம்னா என்ன தெரியுங்களா? அப்போஸ்தலருடைய விளக்கம்னா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பேதுரு எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசமாயிருக்கிற எல்லா ஜனங்களே, என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இதுதான் அப்போஸ்தலருடைய விளக்கம். அப்போஸ்தலருடைய உபதேசம்னா என்ன தெரியுங்களா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். இதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்போஸ்தலருடைய நிருபம்னா என்ன தெரியுங்களா? அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் ஜெபாலயத்தில் ஜெபிக்க உள்ள பிரவேசிக்கும் பொழுது அந்த வாசல்ல ஒரு சப்பானி வந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கிறாப்புல. இவங்க 2 பேரும் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும் பொழுது, அப்போ பேதுரு அந்த சப்பானியை பார்த்து சொல்கிறாப்புல, எங்ககிட்ட வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை நான் உனக்கு நான் தருகிறேன். நசரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொன்ன உடனே அவன் உடனே அந்த சப்பானி எழுந்து நடந்து சுகம் பெற்றான். இதுதான் அப்போஸ்தலருடைய நிரூபணம். அப்போஸ்தலருடைய ஆலோசனை என்னென்னு தெரியுங்களா? அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் கிரேக்கர்களும் விதவைகளும் தங்களை விசாரிக்கலன்னு சொல்லி எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கூடி வந்து, நம்ம தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல, அதனால யாரு பரிசுத்தாவியும் ஞானமும் நற்சாட்சி பெற்றிருக்கிறாங்களோ அவங்க இந்த வேலையை பார்க்கட்டும், மீறி இருக்கிறவங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற ஊழியத்திலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலையும் நம்ம மற்றவங்க இந்த ஊழியத்தை செய்வாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் வந்து ஆலோசனை பண்ணிக்கிறாங்க. இதனால அப்போஸ்தலர்கள் எங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுகிறாங்களோ அங்க எல்லா இடங்களிலும் 3000 5000 பேர் விசுவாசித்து, இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த அப்போஸ்தலர்கள் மாதிரி இன்றைக்கு நம்ம இருக்கிறோமா? இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோமா? நம்மளுடைய ஊழியம் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியமாக இருக்கிறதா? இதை நம்ம தான் சிந்தித்து கொள்ளணும். அதனால பிதாவுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுகிறோமா? நமக்கு கொடுக்கிற திட்டத்தை, தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டம் வச்சிருக்கிறார், அந்த திட்டத்தை நம்ம நிறைவேற்றுகிறோமா? அதை நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது அதிகாரம் 6வது அதிகாரத்தை தியானிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.